உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிருப்பார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். அடித்திருக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இடமே வடிவிடுமே. அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இடமே வடிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளில் இடைவிடுவீராக. கர்த்தாவே, தடைகளை தகர்த்து போடுவீராக. இடைஞ்சல்களை எடுத்து போடுவீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நேரத்தில் பேசி இடைப்பட்டு கர்த்தாவே உடைய நல்ல நாமத்தை நீங்கள் மையப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசனமும் கர்த்தருடைய தரிசனமும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை கடந்து வருவதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ராஜா, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அற்புத அதிசயம் செய்கிற தேவன் அந்த நாளே கூட ஆண்டவரை எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரை வந்தவர்கள் வந்தவண்ணமாக அல்ல ராஜா. ஒரு புது கிருபையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கர்த்தர் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறேன், காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை பொருளாதார ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். செழிப்பு. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன தேவையா இருக்கிறது? செழிப்பு தேவையா இருக்கிறது. சில நேரங்களில் சொல்வார்கள், ஏன் இப்படி செழிப்பை பற்றியே பேசணும் அப்படின்னு. செழிப்பை பற்றி தான் பேசணும். அல்லேலூயா. சோறு இல்லாதவங்களுக்கு சோறு வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள். பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் வேணுமா வேண்டாமா? வேணும். நல்லா பயங்கரமாக சாப்பிட்டுட்டு புளியை போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு போய் நம்ம ஒரு சாப்பாடை கொடுத்தா அது ஒரு பெருசாகவே அவனுக்கு தெரியாது. சீச்சி இது வேண்டாம் அது கூட, இது வேண்டாம் அது கூட அப்படிமா. ஒன்றுமே இல்லாத தாகத்தோடு பசியோடு பட்டினியோடு தரித்திரத்தோடு கிடக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு நாம் உணவு கொடுத்தால், உடை கொடுத்தால், எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் இந்த வட்டாரத்தில் நாம் சரியான ஒரு பெரிய கம்பெனி கிடையாது, பெரிய ஒரு எந்த விதமான சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம் பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருக்க எந்த ஒரு வழியுமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சில பல ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் முதலாவதாக தியானிக்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம். ஆமென். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும், நல்ல ஒரு செழிப்பு வேணும், நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது வறுமையெல்லாம் நீங்களும், தரித்திரமெல்லாம் ஒழியணும், கடனைச்செல்லாம் கட்டணும், எல்லா கடனுங்க கட்டி மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், பிறருக்கு நாம் கொடுக்கணும் அப்படி என்று நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யமும் கனமும் என்னுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவரையே நாம் தேடும் பொழுது, அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய அத்தியாவசியங்களை சந்திப்பதற்கு அவர் நமக்கு போதுமானவராக அவர் இருக்கிறார். நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுடைய வசனத்தின் பிரகாரமாக
எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. நம்மளை மேலே கொண்டு வரது, முன்னேற்றமான சூழ்நிலையை கொண்டு வரது யார் அப்படின்னா சுற்றில் இருக்கிற விசுவாசிகள் அல்ல, சுற்றில் இருக்கிற ஜனங்கள் அல்ல, ஆண்டவர் தான் நம்மளை மேலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களை யார் உயர்த்துகிறார் என்று கேள்வி கேட்டால் நீங்க சொல்லணும், ஆண்டவர் தான் என்ன உயர்த்துகிறார், யாரும் அல்ல. மனிதர்கள் எல்லாம் இல்லை. மனிதர்கள் ஒரு நேரம் நம்ம உயர்த்துவாங்க, அடுத்த நேரம் தாழ்த்துவாங்க, ஒரு தரம் உயர்த்தி பேசுவாங்க, அப்புறம் மீண்டும் தாழ்த்தி பேசுவாங்க. மனுஷனை நம்பிக்கை நம்ம வைக்காதபடிக்கு, அவர்களே நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதபடிக்கு, அவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தருவதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 112 சங்கீதம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 112. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சமும் உதிக்கும். அவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதி உள்ளவன். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு வீட்டுக்கு வர வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம், நகைக்குரிய ஆசீர்வாதம், ஆடு மாடு விளைச்சல் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டுவார். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை அழைத்த போது அவரை ஒரே குடும்பமாக தனி மனிதனாக ஆண்டவர் அழைத்தார். அவர்கிட்ட தான் சொன்னார், முதலாக அவரிடத்தில் தான் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் சொல்கிறபடி நீ நட என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போனார். ஆனால் போன இடம் வறுமையாகத்தான் இருந்தது, அங்கே வனாந்தரமாகத்தான் இருந்தது, அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அந்த பாலைவனமான தேசத்திலே கூட, ஒன்றுமில்லாத கரடு முரடான அந்த இடத்துல கூட ஆபிரகாம் அங்கே போய் செபிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஒரு காலகட்டத்திலே அவர்களை ஆண்டவர் நிறைய பண்ணி பூமி அவர்களை தாங்கக்கூடாத அளவுக்கு அவர்களுடைய ஆஸ்தி பெருகிவிட்டது. அல்லேலூயா. லோத்துக்கும் ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் என்ன ஆயிடுச்சான்? சண்டை, வாக்குவாதம் வந்து விட்டதான். நான் தான் இந்த இடத்துல மேய்ப்பேன், நீ தான் மேய்ப்ப அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பூமி அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நல்ல முறையில் வழி நடத்துவதற்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் அந்த இடத்துல, அதாவது தாங்கக்கூடாதபடிக்கு போய்விட்டது, எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாய் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதி. இன்றைக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வசனம் சொல்கிறபடி ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு சில பல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாக்கில் ஆஸ்தி வந்து சேருமா. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்கக்கூடாது. பணமும் பொருளும் வீடு தங்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இருக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் வெறும் கடனுக்கே சரியாக போயிடும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் டாக்டருக்கு கொடுக்கறதுக்கே சரியாக போயிடும், எவ்வளோ நம்ம பாடுபட்டாலும் நம்மளால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதமே தனியாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஆண்டவர் நம்மளை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வருமா. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். பணம் வேணும் பணம் வேணும் என்று நம்ம கேட்க தேவையில்லை, நகை வேணும்னு கேட்க தேவையில்லை, நிலம் வேணும்னு கேட்க தேவையில்லை. முதலாவது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தாவே உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசி வரும் பல மண்டலங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். மேலேயே அவர் பார்க்கணும், கீழே பார்க்க வேண்டியதானே. கீழே தான் ஆடு மாடு இருக்குது, வெள்ளாமை இருக்குது,
மனிதர்கள் இருக்கிறாங்க, போர் வீரர்கள்லாம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு ராஜா, அவருக்கு கீழே நிறைய போர் சேவர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய ஆலோசனை சொல்லக்கூடியதான அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்காம அவர் சொல்கிறாரு, நான் கண்ணை மூடி அவன் பரலோகத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. என் கண்களை பரமண்டலங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வந்து அங்கிருந்து வரணும், மேலிருந்து வந்தால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படி தேவாதி தேவன் வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் மேலே பார்க்க சொல்கிறாரு. அவர் தான் மேலே பார்த்தார். ஏசப்பா எப்போ அற்புத அதிசயம் செய்தாலும் வானத்தை அனான்னு பார்த்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பூமியில் வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த சிறிய பொருளை எடுத்து, அந்த சிறிய உணவை எடுத்து அப்படியே பரலோகத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து, வானத்துக்கு நேராக ஏறெடுத்து மேலே பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். கொடுத்த உடனே அது பெருகுகிறது. மீதியான துணிக்கைகளை எடுக்கத்தக்கதாக தேவன் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர், ஒரு ஐஸ்வர்யத்தை, அந்த விஷயத்துல ஒரு பெருக்கம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நீங்க பயந்து நடக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் வரும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுடைய இருளெல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. இருள் போனாதான், பாவம் போனாதான், சாபம் போனாதான் வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் வரும். அதுக்கு தான் வீட்டில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அக்னி ஜெபம் வைக்கணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் போன வாரத்தில் வைத்திருந்தார்கள். ஆமென். இந்த வாரத்தில் கூட செவ்வாய்க்கிழமை அக்னி ஜெபம் இருக்கிறது, வைத்திருக்கிறார்கள். போன வாரத்தில் 2-3 இடத்துல ஜெபம் ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு முந்தின வாரத்தில் 2-3 இடத்துல அக்னி ஜெபத்தை வைக்க ஆண்டவர் ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இவ்வாறாக நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக மனது உருகி ஜெபிக்கும் பொழுது வானத்தின் பூமி படைத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் ஆமென் ஸ்தோத்திரம் 119:72 வாசிக்கலாம். ஆமென். வேதத்தை நம்ம நேசிக்கும் பொழுது பணமும் பொருளும் நகையும் வெள்ளியும் நம்மை தேடி ஓடி வருமா. நாம வேதத்தை முதலாவது நேசிக்கணும். அந்த வேதத்தை வாசிக்க வேதத்தை நேசிக்க அதன்படி நடக்க நல்ல நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் நமக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படிச்சுட்டு எதையும் செய்யுங்க. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, அது எந்த படிப்பாக இருக்கணும்? ஏசப்பாவுடைய படிப்பு. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், அவன் வேலைக்கு போகிற கர்த்தருடைய பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், யாராக இருந்தாலும் வேதத்தை நீங்கள் வாசித்து விட்டு, சிறிய வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, வேதத்தை நீங்கள் வாசித்து விட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போல்லாம் காலேஜ் தொடங்கியாச்சு, 10வது 12வதெல்லாம் தொடங்கியாச்சு. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது உலக பிரகாரமான அந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன்பாக தெய்வீக புஸ்தகத்தை நீங்கள் முதலாவது படிக்க வேண்டும். அல்லேலூயா. இது தொட்டாவே நம்ம பரிசுத்தம் அடைவோமா. அல்லேலூயா. பைபிளை தொட்டாவே பரிசுத்தம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பெரிய அற்புத அதிசயம் செய்த அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர் ஒருவர் செத்த பணத்தையெல்லாம் உயிரோடு எழுப்புவாராம். அவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்கள் என்ன ரகசியம் அப்படின்னு, எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு அவரை பேட்டி காண்கிறாங்க. அவருடைய ஊழியத்தை பற்றி கேட்குறாங்க, அனுபவத்தெல்லாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இந்த வேதத்தை மட்டும்தான் நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் காலத்தில் டிவி இருந்தது, பேப்பர் நியூஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது, பத்திரிக்கை இருந்தது. அவர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு முக்கியமல்ல. அதில் வருகிற செய்தியை விட இந்த சத்திய வேதத்தில் எல்லா செய்தியுமே இருக்குது. அதனால் இந்த சத்திய வேதத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், ஜெபிப்பேன், ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அப்படி தான் சத்திய வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும். அதன்படி நடந்தாலே நமக்கு தேவையான பணமும் பொருளும் நம்ம வீடு தேடி வரும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, ஆமென் ஸ்தோத்திரம், உயர்த்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை என்னை கண்டடைவார்கள்.
ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. நாம் அவரை நேசித்தா அவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே நம்மளை நேசித்துட்டார். நமக்காக உயிரையே என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். ரத்தத்தை சிந்தி பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? பதிலுக்கு, ஆண்டவரே எனக்காக உயிரை விட்டீரே, ஆண்டவர் எனக்காக இத்தனை பாடுபட்டு உயிர் திறந்தீரே, உங்களுக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஒரு நன்றி அறிதலோடு அவரை நேசித்து அவரோடு அமேன் அன்பு கூர்ந்து அவருக்காக நல்ல வாழ்க்கையை வாழ நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னை நேசிக்கிறவர்களை என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். ஆண்டவருடைய நேரம் காலை நேரம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? அல்லேலூயா. ஆமாம். நமக்கு பிடிக்காத நேரம் காலை நேரமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நல்லா தூங்கும், அப்போ தான் தூக்கம் நல்ல புரட்டியெல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த நேரத்தை தான் பிரியமான நேரத்தை தான் எனக்கு பிரியமாக கொடுக்கணும். அல்லேலூயா. எதெல்லாம் நமக்கு பிரியன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் ஆப்போசிட்டாக அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு பிரியமானது என்னுடைய ஊழியத்திலே அவன் ஸ்தோத்திரம். இப்போ லீவு, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, ரொம்ப ஏதோ ஒரு எங்கேயாவது போகலாம் வரலாம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், எங்கேயும் போகாத முதலாவது சபைக்கு வா. அல்லேலூயா. அந்த நாளில் நீங்கள் நல்ல ஊழியம் செய்யணும். அந்த நாள் உங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நாள். முதல்ல சனிக்கிழமையாக இருந்தது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். முதல்ல ஓய்வு நாள் வந்து அந்த காலத்தில் சனிக்கிழமை, இப்போ இந்த காலத்தில் உயிர்த்தெழுந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் முஸ்லீம் நாடுகளிலே வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. மலேசியாவில் அந்த தேசத்தில் துபாயில் வெள்ளிக்கிழமை தான் லீவு. அவங்க வெள்ளிக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எப்படியாவது ஓய்வு நாள், அவங்களுக்கு எந்த நாள் ஓய்வு நாள் இருக்கோ அந்த ஓய்வு நாள் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அவருடைய ஊழியத்தை செய்யணும், பாடல்களை பாடணும், ஜெபிக்கணும், ஊழியத்துக்கு வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு நிறைய ஆராதனை உண்டு. காலையிலும் வாங்க, மாலையிலும் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு காணிக்க போடுறது கஷ்டமாக இருந்தால் ஒரு ஆராதனை போடுங்க, ஒன்றில் போடாதீங்க. செய்தி நீங்கள் கட்டாயம் கேட்கணும், நீங்கள் நல்லா வாய் திறந்து ஜெபிக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கேயும் வரணுமே, அங்கேயும் வரணுமே. நம்ம எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம், சின்ன ஊரில் இருக்கிறோம். அதனால் அந்த சிந்தனை வரும். அப்படியெல்லாம் வர வேண்டாம். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு தேவ ஆசீர்வாதத்தை வாங்குங்க. ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனத்தில், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை அவர்களை நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை ஒரு எழுப்புதலுக்கு நேராக நடத்தி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நீதி நேர்மையான பிரசன்னத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் பாடல், எப்பொழுதும் ஆராதனை, எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுவர்களை பார்க்கும் பொழுது சண்டே கிளாஸ் குறித்தே பேசிக்கொண்டு இருப்பது. வாலிபர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் வாலிப பிள்ளைகள் நன்றாக பைபிள் படிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். ஆமென். உங்களுக்கான கூட்டத்தில் நீங்கள் அதில் கலந்து கொள்ளணும் என்று சொல்வது. இவ்வாறாக ஆண்டவருடைய நீதி நியாயங்கள் உபதேசங்களுக்கு நேராக நாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பார்கள், அவர்கள் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். ஆண்டவர் நம்முடைய ஆமென் வீட்டினுடைய களஞ்சியம் அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிரப்புவார். அல்லேலூயா. உங்களுடைய மணிப்பரிசை ஆண்டவர் நிரப்புவார். உங்களுடைய பேங்க் பேலன்ஸை ஆண்டவர் ஆமென் கூட்டி கொடுப்பார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னென்ன ஆசீர்வாத தேவ சமூகத்தில் கேட்குறீங்களோ அத்தனையும் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சபை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கடந்த நாட்களில் 95 ஒரு சபை வேணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் வந்து இப்பொழுது 6 சபைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு லீலியை சொல்லியிருக்கிறார். ஒரு கட்டடம் வேண்டும் என்று கேட்டேன். ஆண்டவர் 5 கட்டடங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பத்தாது, 50 கட்டடத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 51 கட்டடம் வேணும். எல்லா இடத்துலையும் வேணும், எல்லா ஊர்களிலும் வேணும். தேவனை மையப்படுத்தணும். பக்கமாக எலிச்சிபாளையத்தில் ஒரு நிலம் வாங்கி அந்த கட்டடம் கட்டணும் தேவனுக்காக. அல்லேலூயா. ஆமென். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. எத்தனை இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம். ஒரு இரவு கூட அந்த கண்ணு கிடையாது. சில நேரத்தில் நினச்சா ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு அங்கே
அங்கேயும் தங்கிக்கலாமா அப்படின்னு. ஆனால் அங்கே அதை கேட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை, நமக்கு அதில் விருப்பமும் இல்லை. அப்போ நம்ம ஊழியத்தில் அப்படி ஓடியாந்துக்கிட்டுமா இருக்கிறோம். அநேகர் நினைப்பாங்க அவங்களுக்காகவே வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு. இல்லை பிரியமானவர்களே, அப்படியானால் நாங்கள் அங்கேயே என்ன செய்வோம், வாசம் பண்ணி கொண்டு அங்கேயே இருப்போம். அது இப்போ 2 மணி நேரம் தான். நீங்கள் எப்படி வரீங்களோ அப்படியே தான். ஏன் பொறுப்பு இல்லையா அப்படின்னா, பொறுப்பு இருக்குதுயா, வேலை அதிகம். புரியுதுங்களா? வேலை அதிகம். இங்கு மந்தமாக காலையிலிருந்து இரவு பொழுது வரை அப்படின்னு சோத்திரம். நைட்டு 11 மணி வரைக்கும் டியூட்டி. இல்லையா அப்படின்னு சோத்திரம். இது மாதிரி ஒரு டியூட்டி எங்கேயுமே கிடைக்காது, போலீஸ்காரனுக்கு கூட கிடைக்காது. அவங்களாம் வந்து முடி வெட்டிட்டு வரேன், அயன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சொல்லிட்டு போயிட்டு வருவாங்களாம். இப்போ நாங்கள் அப்படி கூட சொல்ல முடியாது. அது கூட விசுவாசிங்க யாரும் ஒத்துக்கிறது இல்லை. 2 மணி நேரம் கழிச்சு வரேன்னா, இல்லைங்க 2 மணி நேரம் கழிச்சு வர வேண்டாம், இப்போவே வருங்க, அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட், வந்தே அவங்க அப்படிங்கிறாங்க. ஆக ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறது, நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும். அல்லேலூயா, ஆமென். களஞ்சியம் சொன்னால் நீங்கள் பாதுகாப்பு பெட்டகம், நீங்கள் எது வச்சிருக்கிறீங்க, உங்கள் பெட்டியில் சில பொருள் வச்சுருப்பீங்க இல்லையா, பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு வேணும், பையன் கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு சில ஒளி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்த தான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய களஞ்சியமெல்லாம் என்ன செய்யும், நிரம்பும். சிலருக்கு ஒளி வைக்கிறது கூட இடம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இங்கே எங்கே போய் ஒளி வைக்கிறது, எந்த இடத்துல வைக்க, பீரோவில் வைக்கலாமா அப்படின்னா பீரோவில் எதுவுமே இல்லை. திருடன் வந்து பார்த்தா கூட என்ன பண்ணுவான், எம்டின்னு சொல்லிட்டு அவன் தான் அதில் ஏதோ ஒரு 10 ரூபா வச்சுட்டு போவான். அப்படி இருக்குது கதை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய எம்டியான பாக்ஸை தான் நான் நிரப்ப போகிறேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்ட இடத்துல அவை வெறுங்கையாக தான் நம்ம எல்லாருமே வரோம். ஆனால் 2 பரிவாரங்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறங்கிறது ஆண்டோடைய ஆசை. அல்லேலூயா, ஆமென். யாக்கோப்பு அவங்க மாமா வீட்டுக்கு முதல் முறையாக போகும்பொழுது வெறும் கையும் கோளுமாக உணவில்லாமல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரும்பாடுபட்டுட்டார். கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கப்புறமாக அவருக்கு திருமண காரியங்களை ஆண்டவர் வாக்கியம் பண்ணினார். அதுக்கப்புறமாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. கடைசியாக அவர் 2 கூட்டத்தோடு 2 பரிவாரங்களோடு பெரிய பெரிய ஸ்தோத்திரம் எல்லா விதமான ஆசீர்வாதம், அதாவது பணம், பொருள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள். அந்த காலத்தில் கழுதைகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வாகனத்தை பயன்படுத்துகிறோம், 2 வீலரு, அதுதான் அந்த காலத்தில் கழுதை. ஆச்சா, அது இப்போ 4 வீலராக இருக்குது. 4 காலில் அங்கே மாதிரி ஜனங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது. எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு நிறைய வந்தது. நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் தனித்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, எல்லா காரியத்தையும் அந்த பக்கம் போக சொல்லிட்டு 2 பரிவாரங்களெல்லாம் அக்கறைக்கு போக சொல்லிட்டு ஒரு ஆற்றுக்கு இந்த பக்கம் அவர் இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய காலை கட்டி பிடிச்சி அழுது ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா, ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாக்கணும், நீங்கள் என்னை வழி நடத்தணும், எங்கள் அண்ணன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறான், அவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டத்துக்காக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய காலை கட்டி பிடிக்கிறார். இன்றைக்கு நாம் நம்ம கஷ்டத்துக்காக ஆண்டவருடைய காலை என்ன செய்யணும், கட்டி பிடிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் தான் எனக்கு உதவி செய்யணும், நீர் தான் என்னை காப்பாற்றணும். அது எதுக்கு வழி வச்சிருக்கிறார், அது எதுக்கு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். நம்முடைய ஆடு மாடு எப்படி பெருகணும், வெள்ளாமை எப்படி நம்ம போடணும், அதை எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், ஊழியத்தில் என்ன செய்யணும், சபைக்கு என்ன செய்யணும், என்னென்ன காரியங்களை நம்ம எப்படி வாழணும், எல்லாம் ஆண்டவர் ஐடியா வச்சிருக்கிறார். அந்த ஐடியா பிரகாரம் நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் கூட ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு ரோமர் 10ஆம் அதிகாரம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய பண்ணராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆண்டவர் நம்ம சொல்கிறார், நீங்கள் ஆராதனையிலே ஒழுங்காக கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. சர்ச் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, வாரம் வரணும். அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. சிலர் ஆரம்ப நிலையிலே அருமையாக வருவார்கள். அல்லேலூயா. முதல் 6 மாதம், முதல் 3 வருஷம் அவங்கள 8 மணினா 8 மணிக்கு இங்கே பார்க்க முடியும். அப்புறம் நாட்கள் செல்ல 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 8:30, 9, 9:30, 9:15, 9:45, 10 இப்படி வந்துட்டு இருப்பாங்க. இப்படி படிப்படியாக போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கிளேசர்களில் 2 பாப்பா வந்தாங்க. கடைசியாக ஆராதனைலாம் முடிஞ்சிருச்சு. தனி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் சபைக்கு 2 பேர் சின்ன பிள்ளைங்க வராங்க. அப்போ அவங்க நினைப்பேன்னா இனிமேல் தான் சபைக்கு போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு. நாம் வெளியே வர நேரமே வந்துருச்சு. ஆனால் அவங்க அப்போ தான் புதுசாக சபைக்கு 2 பேர் உள்ளே நுழைகிறாங்க. இப்படி இருக்குது. ஆனால் கர்த்தருடையதான பிள்ளைகள் சபையில் எப்படி இருக்க வேண்டும், நேரப்பட வேளையிலே குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த இடத்துல அவன் ப்ரெசண்ட் ஆகி ஆஜராகி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ வெளியூர் பிரயாணத்துக்கு நான் போகும்பொழுது எவ்வளோ தூரம் பிரயாசப்படுறோம். முத நாளே என்ன செய்யணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம். நாளைக்கு கல்யாணத்துக்கு இதைத்தான் போட்டுக்கணும், இதைத்தான் கட்டுவேன், இந்த பேண்ட்டு தான் போடுவேன், இந்த சேரீ தான் கட்டுவேன். முதல்ல எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க. சிலர் கடைக்கெல்லாம் கொடுத்துட்டு அயன் பண்ணிட்டு வராங்க. பட்டு சேரீயெல்லாம் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி 100 ரூபா 200 ரூபா கொடுத்தரெல்லாம் அயன் பண்ணிட்டு வராங்க. இப்படி எவ்வளோ ஒரு பொறுப்பாக நடந்து கொள்கிறீர்கள். ஒரு காரியங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது நல்லது கெட்டது எல்லாம் நான் பொறுப்பாக செய்கிறோம். ஆனால் ஆண்டோடைய காரியத்தில் மட்டும் ரொம்ப ஒரு அசால்ட்டாக இருக்கிறோம். எப்படியே போனால் போதும், ஏதோ ஒரு சேரீ கட்டிட்டு போனால் போதும், ஏதோ ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போனால் போதும், எப்படியோ ஒன்று போனால் போதும் அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது பயபக்தியாக மிக மிக மகிழ்ச்சியாக மிக மிக நம்ம இடத்துல என்ன ஆடை உள்ளதோ அதில் ஒரு நேர்த்தியான ஆடை அணிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கிழிஞ்சு போனதும் இருக்கும், கிழியாததும் இருக்கும். வேணுமனே கிழிஞ்சதை கட்டிட்டு வரக்கூடாது. அதான் மின்னத்தில் கிடக்கும் அவசரத்துக்கு. அதை எடுத்து கட்டல் மேலே கிடக்குது, கீழே கிடக்குது, ரோட்டில் கிடக்குதுன்னு சொல்லி எடுத்து வேகமாக கட்டிட்டு இங்கே ஓடிடக்கூடாது. அவ்வளோ ஒன்றும் அவசரமாக எதுவும் நீங்கள் சாதிக்க வேண்டாம். இருக்கிறதுல நல்லதை கட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். என் மகள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாய் வந்திருக்கிறாங்க, என் சமூகத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா விதத்திலும். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ட்ரெஸ்ஸுலேயும் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அந்த தொழுது கொள்ளுது என்று வரும்பொழுது எல்லாமே அதில் அடங்குது. நம்ம கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது, மண்டிட்டு ஆராதிப்பது, எழுந்து நின்று ஆராதிப்பது, கண்களை மூடி ஆராதிப்பது, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது, நின்று ஜெயிப்பது, நடந்து ஜெயிப்பது, குதித்து துதித்து நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுது எல்லாமே ஆராதனை தான். அல்லேலூயா. எல்லாமே ஆராதனை தான். அதில் ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மனசில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் மேலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா ஆராதனை ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். மற்ற ஆராதனையில் சாதாரணமாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் இன்னும் அதில் ஸ்பெஷலாக ஆமென் ஸ்தோத்திரம். கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு உங்கள் மத்தியில் கையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன். எதற்காக? நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். அந்த உலகத்தினுடைய பார்வையை நாம் பார்க்கும் பொழுது, மற்றவருடைய பார்வையை பார்க்கும் பொழுது, நாம் அந்த ஆராதனைக்கு போகிறோம் என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாய் நாம் போகிறோமா? ஆமென். நம்முடைய நடை உடை நம்முடைய உணவை தியாகம் பண்ணி உபவாசத்தோடு போகிறோமா? இதெல்லாம் பார்த்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னும் 1 வாரம் இருக்குது திருவிருந்து ஆராதனைக்கு. திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ஸ்பெஷலாக கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. மற்ற ஆராதனைக்கு அப்படி தான் வரணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக சரிங்களா, ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒரு இது வச்சுருப்பீங்க. பால் காய்ச்சல், அதாவது வீடு திறப்புலான்னா அதுக்கு ஒன்று. அப்புறம் கல்யாணத்துக்கு போகிறதுன்னா அதிக மாலையாக அதிக எல்லா நகையும் எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு போட்டுட்டு போவாங்க. சரியா? இப்படி ஒரு சில விசேஷத்துக்கு போகும்போது கொஞ்சம் சிம்பிளாக போவாங்க, மீடியமாக போவாங்க. அப்போ எப்படியோ கர்த்தருடைய சமூகம் என்று வரும்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமான்னு சொல்லுங்கள். நீ கரண்ட் இல்லாதனால நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, நானும் ஒரு மாதிரியாக இருக்கிறேன். நாம் யார் மாதிரியாக இருக்க தேவையில்லை. ஆண்டவரே நம்மளை உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம்லாம் இப்படி தான், திடீர்னு வரும், திடீர்னு போகும். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே என்ன செய்வார்? ரொம்ப ஒரு நிரந்தரமாக அப்படியே இருப்பார். நான் சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபேனே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கும் ஃபேன் இல்லை. நான் தூங்குற இடத்துலையும் ஃபேன் கிடையாது, சபை ஆராதனை செய்கிற இடத்துலையும் ஃபேன் கிடையாது. அதுக்காக ஜாம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் வந்தது, ஒரு திடீரென்று வீட்டுக்கு வந்துட்டு, இப்போ நம்ம பட்டணத்துக்கு போகணும், டவுனுக்குள்ளார போகணும் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். அங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு பொருள் ஒன்று வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன பொருள்னா, நீங்கள் அங்கே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு கடைக்கு போய் அழகான ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொடுத்தார். அதை கொண்டாந்து மாட்டும் பொழுது, அது ஓடும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுங்களா? 3 வருஷமாக இல்லாதது. இருந்தாலும் அந்த 3 வருஷமாக ஆண்டவரை நம்ம எந்த விதமான குறையும் சொல்லலை. அல்லேலூயா. நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவரே நகை தரேன்னு சொன்னீங்க, இன்னும் நகை என்ன செய்யல, தரல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் பணத்தை காணோம். இந்த வருஷம் ஆண்டவர் பணத்தை தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கே இருந்தாலும் வரும். சிலர் கடனை கொடுத்துருப்பீங்க, அவங்க தராமல் இருப்பாங்க, அது தருவாங்க. ஆமென். சிலருக்கு வருமானம் வெள்ளாமையிலிருந்து வர வேண்டியதாக இருக்கும். ஆமென். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா ஆசீர்வாதமும் நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் யாரும் ஆமென் ஸ்தோத்திரம் தரித்திரராக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் தரித்திரராக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தரித்திரம் அடைந்தாராம். அல்லேலூயா. வானத்தை விட்டு இறங்கி வந்து சர்வசாதாரணமாக ஆமென் ஸ்தோத்திரம், பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்று கேட்டார். அவர் ஏகப்பட்ட ஆமென் பரலோக தூதர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவருக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே நாம் கேட்கறத அவர்கிட்ட தான் கேட்குறோம். அல்லேலூயா. ஆனால் அவரே மக்கள்கிட்ட கேட்டார். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் ஒருவேளை தரித்திரத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் நினைக்க வேண்டும், அருள்நாதர் இயேசு எனக்காக எல்லா தரித்திரத்தையும் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் இன்னும் தரித்திரத்தோடு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டோடையதான கிருபையினால நான் ஜெபிப்பேன். என் வீட்டுக்கு என்னென்ன வேணும், என்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும், என்னுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன வேணும், இந்த சபைக்கு என்னென்ன வேணும், இந்த ஸ்தாபனத்துக்கு என்னென்ன வேணும், அதுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அவரால் தர முடியும், அவரால் தர முடியும். அதனால தான் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை தருவார், திருச்சபைக்கு தரார், ஊழியக்காரர்களுக்கு தரார். உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். உங்களையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார், சோர்ந்து போக விடவே மாட்டார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி தொழுது கொள்வார்கள்? சில நேரங்களில் நாம தான் நல்ல ஊழியங்களை செய்யணும், சபைக்காக ஊழியங்களை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மையும் அவருடைய பணத்திலிருந்து, அவருடைய களஞ்சியத்திலிருந்து நமக்கு சிறு பங்கை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது ஆமென் ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நற்செய்தியை பிறருக்கு நாம் சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். நாம் எந்த அளவுக்கு மக்கள் விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கலையோ சொல்ல வேண்டிய கடமை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுதுதான் தேவ ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம சும்மா இருக்க விட மாட்டேங்கிறார். சபையே போதும்பா, இத்தனை சபை கட்டினது போதும், அலைஞ்சு முடியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணு, அதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக முயற்சி எடு. அல்லேலூயா. இல்லாண்டவரே முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவர் திருப்பி முடியாதுங்கிறார். நீ அந்த வேலையை செய்து தான் ஆக வேண்டும். அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் நம்மை காரியங்களை செய்ய சொல்கிறார். ஆகையால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எவ்வளவு தூரம் நமக்கு பணம்பொருள் வந்தாலும் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்வோமானால் தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை பற்றி பேசக்கூடாது, செழிப்பை விரும்பக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. எதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, ரொம்ப செழிப்பு வந்ததுக்கப்புறம், பணமும் பொருளும் நகையும் நிறைய வந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், விலைக்கு ஓடி போயிடுறாங்களாம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம யாருமே ஓட மாட்டோம். அல்லேலூயா. உண்மை விசுவாசிகள் யாருமே ஓட மாட்டோம். அல்லேலூயா. ரூத்
சொல்லுகிறார், மரணமே இல்லாமல் உங்களை என்னை எது என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. நகோமி கிட்ட ரூத்துங்கிற மகள் சொல்லுகிறார், மரணமே இல்லாமல் வேறு எதுவும் உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அப்படிதான் நாமளும் சொல்லணும். மரணமே வந்தாலும் ஆண்டவர் விட்டு நான் நினைச்ச மாட்டேன், பிரிய மாட்டேன். மரணமே வந்தாலும் மீண்டும் அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். அல்லேலூயா. பூமியில தான் பிரியிறோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட இணையிறோம். அல்லேலூயா. ஆக தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:10. சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. பிரச்சனை அதுதான். ஆண்டவர் இப்பொழுது அநேகரை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அதன் மேல் அவர்கள் என்ன செய்ய கண் வைத்து அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச இந்த வட்டாரத்தில் ஒருத்தர் ஏழ்மையாக இருக்கும்போது சபைக்கு வந்தால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இப்பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் லட்ச லட்சமாக கொடுக்குறார், கோடி கோடியாக கொடுக்குறார், நல்லா இருக்கிறாங்க. இப்போ சபைக்கு சரியாக வர மாட்டேங்கிறாங்க. அவரை குறித்து நாம் கேள்விப்படுவது அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அவங்க மறைமுகமாக அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பைபிள் படிக்கிறார்கள், டிவியில் நடக்கிற அந்த ஆராதனையெல்லாம் பார்க்குறாங்க, கலந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு உண்மையான விசுவாசம் இருந்தால் உலகத்திலேருந்து சாட்சி வரணும். அல்லேலூயா. ஆமென். நான் மறைந்து வாழ்கிறேன் இல்லை, மறைந்து வாழ வேண்டாம், தெளிவாகவே வாழுங்க. அல்லேலூயா. எல்லாரையும் மறைந்து வாழ ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு சிக்கலான குடும்பத்தில் 1-2 விசுவாசிங்க அப்படி இருக்கலாம். மற்ற விசுவாசிகளை என்ன செய்யணும்? நாம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், தேவனோடு கூட இருக்கிறோம் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரும் சாட்சி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு சாட்சி. ஆமென். அடையாளம் தெரியாதவங்க எங்கேயோ வந்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. அந்த சாட்சியெல்லாம் சாட்சி அல்ல. ஏன்னா அவங்க உங்களை பற்றி தெரியாதனால ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தெரிஞ்சவங்களே என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் என்ன செய்யாத, வைக்காத. ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவு பணம் பொருள் வந்தாலும் ஆராதனையை நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? ஆராதனை நான் விடவே மாட்டேன், ஜெபத்தை விடவே மாட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை கோடி வந்தாலும் எத்தனை லட்சங்கள் வந்தாலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அப்படி விடாமல் இருந்தோமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் உயர்த்துவார். அநேகருக்கு ஆண்டவர் பணமும் பொருளும் கொடுத்து உயர்த்துகிறார். உங்களையும் அதே போல ஆண்டவர் உயர்த்துவார். சோர்ந்து போக வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர 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 நல்லவரே, ஸ்தோத்திர வல்லவரே, ஸ்தோத்திர பெரியவரே, ஸ்தோத்திர பிரபுவே, ஸ்தோத்திர நேற்று மாறாதவரே, ஸ்தோத்திரம் நம்பினோரை கைவிடாதவரே, ஸ்தோத்திர நம்பிக்கை நட்சத்திரமே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட ராஜாவே ஆண்டவரை எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை பண தேவை அதிகமாக இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருள் தேவை அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எல்லா விதமான துன்பங்களுக்கும் எல்லா விதமான துயரங்களுக்கும் விலக்கி நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஐஸ்வர்ய சம்பன்னராக ஆண்டவரே நீர் இருக்கிறபடினா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு விசுவாசியாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சோர்ந்து போய் வாழக்கூடாது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் பொருளாதாரத்திலே ஆண்டவரே அவர்கள் செழித்திருக்க, பொருளாதாரத்திலே ஆசீர்வாதமாக இருக்க, வெற்றி மேல் வெற்றி பெற ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்கிற தேவன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சுகமாய் இருக்கத்தக்கதாக எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவர்களுக்கு ஆண்டவரே பணமும் பொருளும் மகிமையும் மகிழ்ச்சியும் வீடு தங்கி 4 பேர் முன்னிலையிலே ஆண்டவரே பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போனார்களோ, எந்த இடத்துல துக்கப்பட்டார்களோ அதே இடத்துல அந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தி காண்பிக்கும்படியான நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உயர்த்தும்படியான நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆராதனையை ஆண்டவரே சபையோடு ஆண்டவரே ஒன்றித்து வாழ
சபையினுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே அவருடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 100% ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்பா. அதுல சந்தேகமே இல்லை ஆண்டவரே. ஆமென். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீரேன். என்னுடையவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்திலே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவதாக. இந்த வாரத்திலே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. இந்த வாரத்திலே பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. பணமும் பொருளும் வீடு தங்கின ஆண்டவரே, நகை ஆண்டவரே வீடு தங்கின ஆண்டவரே, வெள்ளாமை போட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அதை அறுவடை செய்கிற பிள்ளைகள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. மிருகச்செயல் வைத்திருக்கிற பிள்ளைகள் அது பழுகணும் ராஜா, அது பெருகணும் ஆண்டவரே, அது கனி கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே உம் நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் தாவீதோடு இருந்தான். அவன் வர 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 ஆண்டவரை விருத்தி அடைந்தான், உயர்வு அடைந்தான் என்று வாசிக்கிறார் ராஜா. இன்னும் ஆண்டவரை நாங்கள் உயராமல் இருப்போமானால் இந்த வருஷத்திலிருந்து ஆண்டவரை உயர்வை தந்து எல்லா பிள்ளைகளும் நல்ல நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒரு வகையிலும் சோர்ந்து போய் சாட்சி சொல்லக்கூடாது ஆண்டவரே. வெற்றியின் சாட்சியாய் நிலைநிறுத்தும் கர்த்தர் மகிமைப்படும் ஆசீர்வதியும். நன்றி இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. அற்புதர் 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 அற்புதர்